දිනස් දැන් නුවරඑළිය වැඩේ අපි දෙමළෙන් පොඩ්ඩක් ගන්න. සරි? ඔයා දෙමළෙන් කියන්න මට තේරෙන ටික මම අහන් ඉන්නවා. හරි? නුවරඑළිය வேலை முன்னேற்ற பற்றி தமிழில் சொல்லுங்க. ஆமாம் சார். நாங்கள் நினச்ச மாதிரி இப்போ 2 மாதம் ஆகுது இந்த வேலை, 2-3 மாதம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் அந்த சவால் சேலஞ்ச் ஒன்று எடுத்தோம். அப்போ செய்து கொண்டு போகிறோம். சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் எங்களை தொடர்பு கொண்டு கால் பண்ணி மெசேஜ் போட்டு நாங்களும் வாலண்டியராக இந்த வேலையில் நாங்களும் சேர்ந்து கொள்கிறோம்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ அவங்களோட எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகி போய்கொண்டிருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது நிறையாவே, சில இடங்களில் கொஞ்சம் மெதுவாக போகுது. ஆகவே அந்த தொடர்பு இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டு இப்போ ஒரு ஆரம்பித்து வேலை போய்கொண்டிருக்கு சார். சந்தோஷமான பாதையில் போகுது. ආර්මමුල්ල අක්කල් හරිද? වගේ ආර්මමුල්ල අක්කල් එක්ක අරගෙන ඒගොල්ලෝ අලුත් එයා දන්නේ මොනවද කරන්න ඕනේ. කොහොමද අපි ඒගොල්ලන්ට කියා දෙන්නේ? මොකද්ද මචං කරන්න තියෙන්නේ දැන් අලුතෙන් මේ ගම ගැන ආසාවෙන් ආදරෙන් මොනව කරන්නද? එයා විශේෂඥයෝ නෙමෙයි. ඒගොල්ලෝ මේ හෙල්ත් එඩියුකේෂන් සංවර්ධන එකකින් ඇවිල්ලා නෙමෙයි මිනිස්සු. මොකද්ද කරන්න කියලා මේ එයාට கைட் කරන්න. சார் கேட்குற விஷயந்தான், ஆர்வமுள்ள ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த ஆர்வமுள்ள ஆக்கள் உண்டாக எப்படி என்ன செய்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்கிறீங்க, என்ன எப்படி கைட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் தான். எப்பயும் ஆர்வமுள்ள ஆக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அது ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு கிராமமாக இருக்கலாம். இன்னும் சில அந்த உங்களை போல் ஆர்வமுள்ள ஆக்கள் இருப்பாங்க. அவங்கள உங்களோட சேர்த்துக்கொள்வோம். 3-4 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். அந்த ஊருக்காக ஊரை பார்த்து ஊருக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் செய்யணும், பிள்ளைகளோட வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஆர்வமுள்ள ஆக்கள் இருப்பாங்க. அவங்கள சேர்த்துக்கோங்கன்றது தான் முதலாவது இந்த ஸ்டெப். அப்போ அந்த 3 பேரையும் சேர்த்துக்கொண்டு எப்படி இந்த ஊரில் பிள்ளைகளோட போஷணையை மேம்படுத்தலாம், எப்படி பிள்ளைகளோட மூளை வளர்ச்சியை மேம்படுத்தலாம், வேறு என்னென்ன காரணங்களால் எங்களோட பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்குது, எடுக்கேஷன் ஏன் இந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற ஒரு டீமை உருவாக்குறது தான் முதல் வேலையாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அவங்களோட. அந்த டீம் அது என்ன මොකද්ද ටීම්? කොහෙද ඔය ටීම් හදන්නේ? සමිති දාලාද මොකද්ද හදාගන්න ඕන ටීම් එක? දැන් මම මේකට ආසාවෙන් ආවා. ඔයා කියනවා දැන් ටීම් එක හදපන් කියලා. මම දන්නේ නැහැ. හැබැයි මට මේක ඕන, මං ආසයි. අපේ දරුවෝයි අනිත් දරුවෝයි දිනු කරගන්නත් මට ආසයි. ඉතින් මොකද්ද මං හදන්න ඕන ටීම් එක? මොකද්ද මේ ටීම් என்றால் சார் கேட்குறேன். அப்போ டீமண்டு சொல்கிறது டீமண்டா என்னென்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ டீமண்டைக்கு அந்த ஃபார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி ஒரு டீமண்டு இல்லை. இது உண்மையிலே ஊருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமென்று சொல்லி ஆசைப்படுற கொஞ்சம் பேர் இருப்பாங்க எப்படியுமே ஊரில். அவங்கள வச்சு ஸ்கூலில் ஒர்க் பிளேஸ் ஒன்று தானே. எஸ், ஓகே. அந்த இடங்களில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்கிற இடங்களில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து கதைக்கிறது. ஓகே, இப்படி இதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி கதைக்கிற ஒரு டீம். சில நேரங்கள் அவங்க நேரடியாக சந்திக்க மாட்டாங்க, ஃபோன்லையா இருக்கலாம், மெசேஜ்லையா இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு முறையில். ஸோ அப்படியான குழுக்கள் தான். දැන් අපි හැම එකටම ෆෝන් එකට බනිනවනේ. ඒක නැතුව කියන්නේ ෆෝන් විතරක් නෙවෙයි. මේ සමගිය එකට තියෙන වෙන ඒවා ඊට ලොකුයි සමහර වෙලාවට. නැත්නම් මිනිස්සු අපව ෆෝන් අඩු කරන්නයි ෆයිට් කරන්නේ. වෙන උදාහරණයකුත් ගමු. හරි කියන්නේ. ஸோ அப்படி அந்த ஆர்வமுள்ளவங்க சேர்ந்து கதைக்கிறது தான் இதில் பிரதான வேலை. அதுதான் இந்த ரகசியம். அந்த இப்போ போஷனை எப்படி செஞ்சு கொள்வது, மூளை வளர்ச்சி எப்படி செஞ்சு கொள்வதுன்றதை விட எப்படி ஒரு ஊராக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்றமான்னு சொல்கிறது தான் அதில் பிரதானமான விஷயம். எந்த வேலையாக இருந்தாலும், பிளான்டேஷன்லையாக இருக்கலாம், வேறு எந்த வில்லேஜாக இருந்தாலும் கூட சேர்றது. ஸோ சேர்ந்தாங்கன்னு சொன்னால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் செய்யலாம். ஸோ அதனால தான் முதல் ஸ்டெப்பாக நாங்கள் அவங்களுக்கு எப்பயும் கைட் பண்ணுற விஷயங்கள்
கொஞ்சம் பேர் ஆக்களை சேர்த்துக்கோங்க, சேர்த்து கதைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எந்த சப்ஜெக்டாகவும் இருக்கலாம். சில வேளை போசனை, மூளை வளர்ச்சி இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் ஆசைப்படுற உங்களோட வில்லேஜில் இந்த முன்னேற்றம் நடந்தால் நல்லமென்று சொல்கிற விருப்பப்படுற ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிங்க. එකක්වත් සබ්ජෙක්් නැතුව අපේ ගමේ සමගිය ගැනම කතා කරලා පටන් ගන්නත් පුළුවන්. පුළුවන්. දෙමළෙන් කියලා ඒක කියන්න මම போகும் சார். இந்த முதல்ல சொன்ன எந்த சப்ஜெக்ட்டும் போசனையோ மூளை வளர்ச்சி அப்படி இல்லாமல் எங்களோட ஊரில் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக சேருவோம் என்று சொல்லியும் கூடலாமான்னு சொல்லி கேட்குறாரு. முடியும், அப்படியும் முடியும். அதுதான் பிரதான வேலை. அது அந்த ஒற்றுமை, அந்த குழு இருக்குதுன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்யலாம். ඕක කිව්වම ට්‍රන්ස්ලේට් කළා. ඕක කිව්වම මිනිස්සු හිතනවා හපෝ මේගොල්ලෝගේ තියෙන ෆයිට් එක්ක මේක බෑ. හරිද? ඒ අපි දන්නවනේ අවුරුදු ගානක්. ඒතකොට ඒවත් එක්කත් මේ ටීම් ෆීලිං එක එක්කෝ එකතුව කියන ෆීලිං එක හදන විදිහත් අපේ ෆවුන්ඩේෂන් එක අතිවාරම්. ඒකටත් කැල්ලක් කියලා අපි ආයිත් ඊළඟ මාතෘකාව දෙවනු ගමු. හරි. ஸோ அப்படி சொன்ன உடனேயே சொல்கிற விஷயம், அப்படி சொன்ன உடனேயே ஐயோ அது எப்படி ஆக்கள் எல்லாம் வந்து சேருவாங்க, அதுதான் நீங்கள் முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிற விஷயங்கள் வரும். அப்படி இருந்தும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உண்மையில் அதுதான் இதுண்ட அந்த ஆக்களை ஒருத்தரை பிரிக்கிற விஷயங்களில் முதலாவது வாரே அதுதான். அப்படிங்க ஆக்கள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ இதில் சேர போகிறோம்னு சொன்ன உடனே பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம், அப்படி சேரும் பொழுது அதை தடுக்கிற, அதுக்கு தடையாக இருக்கிற, அதை விரும்பாத ஆக்கள் யாருன்றதை பார்க்குறது தான் அது ரகசியம். ஒரு சரி, இந்த අය මරු අපි ඒක ආපහු ගන්න ඕන කොහොමද මේක ප්‍රැක්ටිකලි කරන්නේ කියන එක. ඒකත් දෙමළෙන් කියලා අපි ඒක දෙවෙනි සැරේ ගමු. හරි.